நலம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு நவராத்திரி நடந்துருக்கு பாருங்க. நவராத்திரியில இந்த நாள் 8வது நாள். சரஸ்வதி பூஜை, சரஸ்வதிக்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் சரஸ்வதியை வழிபடக்கூடிய தினத்திலே இது 2வது நாள். மேஷராசி என்பர்களே, நவராத்திரி காலம் அற்புதமான காலம். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸ்ல உயர்வாக வரணும்னு சொன்னா நவராத்திரி பூஜையை வீட்டில் கடைபிடிக்கணும். தினந்தோறும் சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு வளையல்கள், அவர்களுக்கு தாம்பூலம், நீங்க விரும்பக்கூடிய கிஃப்ட் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையணும். நவராத்திரியின் மீது வரக்கூடியவர்களை பாடச் சொல்லணும். அம்மன் வழிபாடு செய்யணும். இன்னைக்கு பிஸ்னஸ் சென்டர்கள் எல்லாம் கூட நவராத்திரி கொலு வச்சு எல்லாம் உங்க பிஸ்னஸ்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். சரஸ்வதி பூஜையை பண்ணணும். நாளைய தினம் சரஸ்வதி பூஜை அதை செய்யணும். அந்த பூஜையை செய்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி வியாபார நிறுவனங்களில் ஏற்படுவதை நீங்க பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இது தனம் தரும், கல்வி தரும், மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் புதனும். இப்போதான் மனைவி மேலே கோபம் வரும் கணவன்மார்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், அற்ப விஷயங்களுக்கு கோபம் வரும். கணவன் மனைவி உறவில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வியாபாரத்தில் புதிய கடன் இன்னைக்கு வாங்க வேண்டாம். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுறது. மிதுன ராசி என்பர்களே, புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். நல்ல நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்னா சரஸ்வதி பூஜையை மிகச்சிறப்பாக கொண்டாடணும். இப்போ நவராத்திரியில் இன்னைக்கு 8வது நாள். நாளைக்கு சரஸ்வதி பூஜை வந்துடும். நாளை மறுநாள் அந்த விஜயதசமி விஷயத்தை கொண்டாடுவோம். இந்த சரஸ்வதியை ஆராதிப்பதன் மூலமாக நல்ல கல்வி வளர்ச்சி வரும். வடநாட்டில் இருக்கக்கூடிய பண்டிட்லாம் நாக்கில் நீல சரஸ்வதி மந்திரத்தை எழுதுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வளர்ச்சியை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்க வீட்டில் கொலு வச்சு கொண்டாடுங்க. இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமா முடியும். மனம் சந்தோஷமா இருக்கும். கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கார். அப்ப இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உணவு விஷயத்தில் மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். மனைவியோடு இந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்காம இருந்தால் அந்த நாள் இனிமையான நாளா இருக்கும். அதே போல இந்த நாள் எனக்கு வேலையே கிடைக்கலைங்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. மன மகிழ்ச்சியா நீங்க இருப்பீங்க. வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். உடம்புல மட்டும் கொஞ்சம் வாய்வு தொந்தரவுகள் கொடுக்கும். ராசி என்பர்களே, ராசிநாதன் சூரிய பகவான் வாக்குல உட்கார்ந்தது ஒரு யோகம். லாபத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு தனி யோகம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியங்களுடைய பலனை எல்லாம் இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. வியாபாரம் திருப்தியா இருக்கும். பிள்ளைகள் வளர்ச்சி திருப்தியா இருக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவானுடைய அனுக்கிரகம். சரஸ்வதி மந்திரங்களை இப்ப சொல்லிட்டே இருக்கணும். புதன்னா சரஸ்வதி, சரஸ்வதி மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கணும். ஓம் கலைமகளே போற்றின்னு அழகு தமிழ்ல சொல்லுவோமே. கலைமகளை வழிபட 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 உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற எல்லா சிறப்பும் வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா கலைமகள் வழிபாட்டு சொல்லி தரணும். இந்த நாள் உங்க வியாபார ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும்.
இது ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி என்பர்களே, வருமானம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்துட்டு எதிர்பார்க்கிற நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறார். கல்யாணத்துக்கு பெண் இருக்கிறாள், ஒரு சரியான வரன் எங்களுக்கு கிடைக்கல, நம்ம வரன் கிடைப்பா. இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுங்கிறதெல்லாம் இப்போ மாறி போகிறது. முன்னால் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம். இப்போ கடந்த சில வருஷங்களாக நாங்கள் பொருத்தம் பார்க்குறத எப்படி பார்க்குறேன்னா, கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்துருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ 10 பொருத்தங்கள் பார்த்தா போகிறோம்னு ஜோதிடர்கள் பண்ணினால் பலருடைய வாழ்க்கை அதில் பாதிக்கப்படுறது. என்ன காரணம்னா, இன்னைக்கு விவாகரத்துக்கள் அதிகமாகிடுது. அப்போ நல்ல கட்ட பொருத்தம் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கிறத அஸ்ட்ராலஜர் அஷ்யூர் பண்ணணும். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல திருமண விஷயங்கள் கைகூடி வரும், வருமானம் உயரும், குடும்பத்தில் சந்தோஷம் கூடும், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற மிகச்சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். இந்த நாளில் குடும்ப வருமானம் பெருகும், எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வந்து சேரும், படிப்பில் மட்டும் கவனம் குறையிறது, அது பெருக்கிக்கணும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் தேடி வரும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் இப்போ ராசிக்குள்ள போறார், குரு பார்க்கிறார், ராசிநாதன் குரு பார்க்கிறார். சிலருக்கு ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இப்போ இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் வருமானம் பெருகும், உடம்பில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறதுக்கு நல்ல நேரம், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும், படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி என்பர்களே, யாருக்கும் இந்த கேரண்டர் கையெழுத்து நீங்க போடக்கூடாது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் சார், அவனுக்காக நான் கேரண்டர் கையெழுத்து போடுறேன், அந்த வேலையே இப்போ ஆகாது. அவர் நல்ல நண்பராக இருக்கலாம், அவருடைய சூழல் பணம் கட்ட முடியாதபடி போகும், நீங்க மாட்டிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாள். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் நீங்க ரொம்ப அக்கறை எடுக்கணும். இப்போ அரசு அதிகாரிகள் அலுவலர்களை பகைச்சுக்க கூடாது. உங்க ஆபீஸ்ல தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு கருத்து மாறுபாடு வரும்னு இருக்கு. அதே நேரத்தில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க போகிறது, புதிய வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும், தன வருமானம் பெருகும். மீனராசி என்பர்களே, இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமையும். ராசிநாதன் குரு பகவான் சந்திரனை பார்க்கிறார், உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியே. அதனால எதிர்பார்க்கிற பிஸ்னஸ் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வீர்கள். கலைவாணியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நவராத்திரி குலு வச்சு அந்த வைபவத்தை கொண்டாடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும் அற்புத நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?